ஜன்னலுக்குள்ளால இந்த வீட்டு தோட்டத்தை பார்க்க இவ்வளவு ஆசையா இருக்கு. கத்தரி எப்படியும் 3 கிலோவுக்கு மேல கிடக்கும் போல இருக்கு. மிளகாய் 4 கிலோ வரும். சங்கனுக்கு கால் பண்ணி வந்து எடுத்துட்டு போக சொல்லுவோம். ஆரடாப்பா எனக்கு விடிய விடிய ஃபோன் எடுக்கிறது. ஹலோ, ரங்கன் கதைக்கிறேன். அப்படியா, சரி சரியா. அப்போ 2டையும் தனித்தனி பேக்கில் போட்டு வையுங்க. நான் ஒரு அரை மணித்தியாலத்தால வாரேன். கவிதா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த கேரட் பீட்ரூட் அதுகள் மாதிரியும் செய்யலாமே. உங்களோட மிளக்கறியத்தான் எல்லாரும் கேட்டு வேண்டினும். கத்தரி போகுது, மிளகாயும் கொஞ்சம் பரவாயில்லை, தக்காளியும் ஓகே, பூசணியும் ஓகே கூட இதெல்லாம். இந்த கேரட் பீட்ரூட் போஞ்சி லீக்ஸ் அதுகள் எல்லாமே நீங்கள் செய்யலாமே இருக்கு. ஐயோ ரங்கன், இதுக்கே இடம் இல்லை. நான் ஒரு கரையால வீட்டுக்கு பின்னாலேயில செய்து கொண்டிருக்கிறேன். கேரட் பீட்ரூட் எல்லாம் மலைநாட்டில் தான் வளரும். யாழ்ப்பாணத்தில் உருவாக்கலாம். அதுக்கண்டு நிறைய மினக்கேடுகள் எடுக்கணும். அதுதானே என்ன. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக இதுகளை செய்துட்டு ஒரு காணிய வேண்டி அதுக்கண்டு செய்யுங்க. வருங்காலத்தில் நீங்கள் செய்யுங்களேன். ஓமோ, முதல் இதுகளை செய்வோம். சரி கவிதா, அப்போ நான் போயிட்டு வரட்டே. வெளிக்கிட போறீங்களா? சரி சரி, போயிட்டு வாங்க. முசு முசு பூனைக்குட்டி, முசு முசு பூனைக்குட்டி. ரங்கனோட கதைச்சாலே ஏதோ ஒரு சந்தோஷமா இருக்குது. என்னில் அக்கறை செலுத்துற மாதிரி, நான் முன்னோரோட மண்டி யோசிக்கிற மாதிரி எல்லாம் ரங்கன் யோசிக்கல. உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அட்ட, என்ன அளவா குறிய பிடியன் பாடுறான். அப்ப நாம இந்த கலப்ப கண்ணாடி கண்மணி ஆடணும் இருக்கு. என்ன இந்த மெண்டல் குன்றத்திலே குமரனுக்கு ஆடிட்டு இருக்கு. கலையதும் வந்துட்டா. கண்மணி, என்ன இது கலவந்த மாதிரி ஆடியாண்டி இருக்கிற? இங்க பாருங்க, குறியா அப்படின்னு இவ்வளவு நல்லா பாடுறான். நீங்களும் இருக்கிறீங்களே, நீங்களும் ஆடுங்களே. போலூஸ் அங்கால மற்ற புருஷன்மாரண்டா சோடி போட்டு ஆடி யூடியூப் டிக்டாக்ல போடுவாங்க. நீங்க ஒரு சதத்துக்கு பிரயோசனம் இல்லை. என்ன மெண்டல் சொல்லுற? மெட்ட புருஷன் மேல ஏண்டி உனக்கு இத்தனை புருஷன்? மெண்டல் கண்ணா, வேற மனசி மாரிட புருஷன் மார சொல்லுறேன், சரியா? சரிம்மா, சரி. நாம தண்டத்துக்கு இருக்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்குது.